நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான வழியில யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாது. நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சுட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். நான் போய் வந்து இப்போ சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. இவரை தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கீழ இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நான் அதற்கான ஒரு நிலைமையில இல்ல. நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. வந்தவங்களை என்னை கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணே, ஓகேங்களா? ஒரு நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சூரி ரோட்ல டிஃபன் பாய் சோறு இல்ல வீட்ல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல? சூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஹீரோவா நடிப்பேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு? சூரி என்ன லெவல்ல இருக்காரு? அப்பா சாமி வந்திருந்தாரு. அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு அப்ப சரி, இப்ப வரும்போது இல்லடா என்ன ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கோம் சொல்றீங்களா தம்பி? முதல்ல நீ படிச்சால் மாதிரி தெரியல. நீ வான் போசுறதுல உன் தரம் தெரியுது. நீ கண்டென்ட்டுக்காகவும் காசுக்காகவும் அப்படி பேசுறது. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை? பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சிருக்கேன். பழக வைக்கடா. எப்படி அவரு மிஞ்சுவனி அவ சொல்லு. சிவாஜி கணேசன் சார் ரைட் பாருங்கப்பா. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. கர்ணன் படம் இருக்குல்லமா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்துகளை கூட்டுக்கண்ட. ஓகேமா? சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு வந்துறாரு. நீ எப்படி அவர் சொல்லுவ? நீ முதல்ல நீ வா போன் பேசுறியா? முன்னாடி நீ வா போன் பேசுறியா? நீ வா போன் பேசுறியா? நீ வா போன் பேசியா? முதல்ல பொறாமையில வயித்தறிச்சல பேசாத. உனக்கு திறமை இருந்தா நீ திறமையை காட்டு. பக்கத்துல அது அறுவாளா ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். ஏதாவது யார் உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொன்னா முதல்ல? யார் முதல்ல? இப்ப சொல்லுங்க. உனக்கு யார் சொன்னா? ஒருத்தர் போன் பண்ணி காட்டு உனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லு. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஈவன் டைரக்டர்ஸ் பார்த்தா கூட ட்ரோல் மெட்டீரியல் தான் எல்லாருமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களை யூஸ் பண்ற மாதிரி என்ன யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணா அதுக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நான் காப்பி அடிக்கிறேனா? அக்கி டைரக்டர் அக்கி சார். அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம். தெரியும். என்னண்ணா என்ன பண்ணாவ? இவன் தெரியாதா? வேண்டாம். தெரியாது சொல்ற. அடிடா. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் நீங்க ஏன் ட்ரை பண்ணல? நான் ஓப்பனா கேக்குறேன். ஏன்னா டயலாக பார்த்து சொல்லல, எதுவும் போன்ல பார்த்து சொல்லல, கேட்டவனே இன்ஸ்டன்ட்டா பேசுறீங்க. சொல்லி நீங்க ஒரு ரெக்கார்ட் ஹோல்டரா நீங்க. அதாவது சொல்லலாம் யார் டயலாக் நம்மளுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வரணும். அதுதான் நம்மளோடது. தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சோ உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூர்யா சாருக்கு. என்ன இதெல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பதான் கஜினி படம் வந்துச்சு. பட் அந்த கஜினி சீனை ரீக்ரியேஷன் பண்ணி நான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு உலக அளவுல உருவெடுப்பேன் அப்படின்றது எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. ஏதோ ஒரு வேவ்ஸ் சூர்யா சாருக்கு எனக்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சோ கண்டிப்பா சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரா தமிழ்நாட்டுல உருவெடுப்பேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. என்னடா செய்யற? 2 பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தா அண்ணா உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். நான் கேட்டேன் சாந்தோம் அண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? பயமா இது கடிச்சிடாத. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. செல பண்ணி இந்த சென பண்ணி என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இந்த சென பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு.
என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்குலாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாக் அவுட் பண்ணிடுறே. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அரக்க மயிர அரக்கங்க. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். அட விளங்காத பையில, பண்ணி பையில நீ ஏற்கல வாய தேவலாம பேசிட்டு இருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்கல. பண்ணி பையில, பண்ணிக்கு பிறந்த பண்ணி பையில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா. நடிப்பு அரக்க நடிக்கணும், நடிப்பு புடிங்கி நீ செத்த பையில. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பையில நீலாம் நடிப்பு அரக்கனாச்சுன்னா அப்ப சிவாஜி கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம். அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ. விளங்காத பையில. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ரிப்போர்ட்டரை பேசுறா, மீடியாவை பேசுறா, அதை பேசுற வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. விளங்காத பையில மீடியா இல்லாம நம்மளே கிடையாது தெரியுமா? விளங்காத பையில மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு தகுதி. அப்படியா? சரி, எனக்கு கீழங்க. ஆனா விளங்காத பையில உன் நடிப்பு, உன் மூஞ்சி மோனையும் பார்த்தாலும் கேவலமா இருக்கு. நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இதை விசாரிக்கணும் முதல்ல. டீசென்டான டாக்டர்னா இந்த மாதிரி தற்கொலையா பேச மாட்டாங்க. டாக்டர் படிச்ச ஆட்கள் எவ்வளவு கௌரவமா எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க. அட தற்கொலை பயல. எனக்கு பத்தல கரண்ட தொட்டா கிடைக்க முடியும். நீ சொல்லிட தெரியுமாடா? ஓகேங்களா. அந்த நவீன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக வீடியோ போடுவாங்கள்ல, காசுக்காக பணத்துக்காக மானத்தை விற்கிற அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவன் தான் கலாட்டா சேனல் நவீன்ற நபர். ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேங்களா. வேணும்னே சிக்க வைக்கணும்னே பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே மேலே கடை. ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் நம்மள வந்து ஹைப்பா காமிச்சிற மாதிரி காமிச்சாங்க. நான் பதறி அடிச்செல்லாம் ஓட வரலங்க. அந்த கலாட்டா சேனலே ஒரு கலக்கலக்கிட்டு தான் வந்தேன். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க இருக்கிற நபர்கள்லாம் வீடியோ எடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எல்லாமே நான் காமிச்சேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.